அப்படிதானே பலாத்தியா இல்லா அன்ன குசூர பலாத்தி என்னுடைய சக்தியின் குறைவு சப்பி துணி என்னை உட்கார வைத்தது இக்தாமி எந்திரிப்பதை விட்டும் என்ன செஞ்ச உட்கார வைத்தது எம்னி என்னை தடுத்தது அனில் இன்தி சாபி ஃபி ஆதல் மகாமி இந்த இடத்தில் எழுந்து நிற்பதை விட்டும் தடுத்தது. இந்த மகத்தான இடத்தில் தப்சீர் எழுதுறது சாதாரணமானதா? இந்த மகத்தான ஸ்தலத்தில் எழுந்து நிற்பதை விட்டு என்ன செஞ்சு என்ன தடங்கி அத்தா சனகலி மா இதுதான் வாயில் சனகவுக்கு அத்தா சனகலி மா சம்மமபி அசிமி விளங்குதா? என்னுடைய உறுதி எதை வலுப்படுத்தியதோ அந்த ஒன்று தோன்றுகிற வரை பாதுல் இஸ்திகாராவுக்கு பின்னால் எனக்கு தோன்றுகிற வரை ரைட்டா? ஏய் அத்தா சனகலி எனக்கு எந்திரிக்கிறதுக்கு இந்த இடத்த வேலையை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அத்தா சனகலி பாதுல் இஸ்திகாராவுக்கு பிறகு எனக்கு தோன்றுகிற வரை மா சம்மமபிஹி அசிமி என்னுடைய உறுதி எதை வலுப்படுத்தியதோ அந்த ஒன்று தோன்றுகிற வரை இந்த இடத்தில் எழுந்து நிற்பதை விட்டு என்னை தடஞ்சது. விளங்குதா? அல் ஷுரூஇ ஆரம்பிப்பதின் மீது ஃபீமா அரத்துகு நான் ஆடினேனே அந்த ஒன்றிலே ஆரம்பிப்பதின் மீது என்னுடைய உறுதி எதை வலுப்படுத்தியதோ அந்த ஒன்று தோன்றுகிற வரை இந்த இடத்தில் எழுந்து நிற்பதை விட்டும் தடுத்தது. இத்தியான் பிமா கசத்துகு நான் ஆடிய ஒன்றை கொண்டு வருவதின் ஷுருவில் அத்து வைக்கணும். இத்தியான இத்தியான் பிமா கசத்துகு நான் ஆடிய ஒன்றை கொண்டு வருவதின் மீது என்னுடைய உறுதி எதை வலுப்படுத்தியதோ அந்த ஒன்று இஸ்திகாராவுக்கு பின்னால் எனக்கு தோன்றுகிற வரை இந்த இடத்தில் நான் எழுந்து நிற்பதை விட்டும் தடுத்தது. நானுமோ நாவியன் நியத்து வைத்தவனாக இருக்கின்ற நிலைமையிலே அனு சம்மியகு இந்த கித்தாபுக்கு நான் பேர் வைக்க வேண்டும் என்பதை நான் நியத்து வைத்த நிலைமையிலே பாத அனு தம்மி மகு இந்த கித்தாபை நான் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு பாத அனு தம்மி மகு இந்த கித்தாபை நான் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு இந்த கித்தாபுக்கு நான் பேர் வைப்பதை நானுமோ நியத்து வைத்த நிலைமையிலே எப்படி பேர் வைக்கணும்? பி அன்வாரி தன்சீல் அசராரி தழுவீல் அன்வாரு தன்சீல் அசராரு தழுவீல் என்று பேர் வைக்க வேண்டும் என்று விளங்குதப்பா நானுமோ நியத்து வைத்த நிலைமையிலே நான் நாடிய ஒன்றை கொண்டு வருவதின் மீதும் நாடிய ஒன்றிலே ஆரம்பிப்பதின் மீதும் என்னுடைய உறுதி விளங்குதப்பா எதை வலுப்படுத்தியதோ அந்த ஒன்று இஸ்திகாராவுக்கு பின்னால் எனக்கு தோன்றுகிற வரை இந்த இடத்தில் எழுந்து நிற்பதை விட்டும் என்னை தடங்கியது. அன்வாரு தன்சீல் குரானுடைய பேர் ஒளிகள் அசராரி தழுவீல் வியாக்கியானத்தின் ரகசியங்கள் அசராரு தழுவீல் என்ன பார்த்தான் வியாக்கியானத்தின் ரகசியங்கள் தன்சீல்னா குரான் ஷரீஃப் தான் குரானுடைய பேர் ஒளிகள் என்று இதற்கு நான் பேர் வைக்க வேண்டும் என்று நியத்து வைத்த நிலைமையிலே நான் நாடிய ஒன்றை கொண்டு வருவதின் மீது நான் நாடிய ஒன்றிலே ஆரம்பிப்பதின் மீது என்னுடைய உறுதி எதை வலுப்படுத்தியதோ விளங்குதப்பா அந்த ஒன்று தோன்றுகிற வரை இந்த இடத்தில் எழுந்து நிற்பதை விட்டும் என்னை தடஞ்சது. ரைட்டா? என்னப்பா? ஆமா, அதாவது வியாக்கியானத்தின் ரகசியங்கள் அசரார்னா அல் ஆன் இதோ இப்பொழுது நான் ஹருப்பு தம்பி அல் ஆன் இப்பொழுது அல்லான்னா இதை விட அல்பியால் நக்கல் பண்ணுவாங்க. என்ன இருக்குது? அல்லான்னு உள்ள அலிபுலாம்லாம் ஜாயிதுங்கிறீங்க, அல்லான்னா இப்பொழுதுங்கிறீங்க, ஆன்னா எப்பொழுதாவுங்கிறீங்க. அப்போ அது ஹுதூரியத்தான அலிபுத்தான அலிபுலாம் ஜாயிது எப்படி வரும்? வக்கத்து ஜாது லாசிமன் கல் லாத்தி வல்லான வல்ல வீன சும்மல் லாத்தி வலிருத்திராரின் கேபனாத்தில் அவுபரி கதாவத்து புத்தன் நப்சயா கை சூசரி கல்வியால் பறையுது. விளங்குதா? கத்து சாது லாசிமன் கட்டாயமான முறையில் தெரிஞ்சுமா அலிபுலாமி சாயிதாக்கப்படும். விளங்கர் கேட்டேன். கத்து சாது லாசிமன் கல்லாத்தி அல்லாத்தில் உள்ள அலிபுலாம் மாதிரி அல்லான்ல உள்ள அலிபுலாம் மாதிரிங்கிறாங்க. அல்லான்ல உள்ள அலிபுலாம்னா ஜாயிதுங்கிறாங்க. அது எப்படிங்க ஜாயிதாவும்? அல்லான்னா இப்பொழுது, அப்போ உதூரியத்தான அலிபுலாம் தானே, ஜாயிதா எப்படி வரும்? ஜாயிதுன்னு வேற சொல்றீங்க, அல்லான்னா இப்பொழுதுங்கிறீங்க, ஆன்னா எப்பொழுதாவதுங்கிறீங்க. அப்போ எப்படி அது வந்து ஜாயிதா இருக்க முடியும்? உதூரியத்தான அலிபுலாம் தானே என்ன ஒரு நக்கல் பண்ணுவாங்க அல்வியாவில் ஷரகில். மனிதர்கள் சரிவா அனே அல் ஆன் இதோ இப்போது நான் அஷ்ராஉ ஆரம்பிக்கிறேன். உஹ்சினி தௌஃபீகிஹி அவனுடைய அழகிய உதவியை கொண்டு அக்கூலு நான் பேசுகிறேன். அவனுடைய அழகிய உதவியை கொண்டு நான் பேசுகிறேன். ஒவ்வொரு முவஃபிகு
அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேர் உபகாரி, லிக்குல்லி கைரின் அனைத்து கைருக்கும் பேர் உபகாரி, வல் மோத்தி லிக்குல்லி சூலின் ஒவ்வொரு கோரிக்கையையும் அவன் தரக்கூடியவன். அல்லாஹ் நம்முடைய நாட்டங்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்கி இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தருவானாக, நல்லாட்சியை அல்லாஹ் மலரச் செய்வானாக. ஏன்னா வல் மோத்தி லிக்குல்லி சூலின் ஒவ்வொரு கோரிக்கையும் அவன் தரக்கூடியவன். நல்லாட்சி மலர வேண்டும், நீதம் நியாயம் விளங்குதல் கேட்டேன் நிலைநாட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி என்ன செய்யணும், வரணும், மலரணும், நல்லாட்சி மலர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாங்க. ஆதா தஃப்சீரு சூரத்தி ஃபாத்தியத்தில் கிதாப், இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஆதா தஃப்சீருன்னு சொல்ல ஒரு முலாஃபு போய்க்கிருக்கணுங்க. அப்போ தான் ஆதான்னு படிக்க முடியும். விளங்குதே, கணியஸ் அப்படி தான் படிப்பாங்க. ஆதா தஃப்சீரு சூரத்தில் ஃபாத்தியத்தில் கிதாப், இது சூரத்துல் ஃபாத்தியாவுடைய வியாக்கியானம், விளக்க உரை. ஆதான்னு ஒரு முத்ததா போக்கப்பட்டிருக்கு, தஃப்சீரு என்ற ஒரு ஹபர் முலாஃபும் போக்கப்பட்டிருக்கு. சூரத்திங்கிறது முலாஃபிலை, முலாஃபு அல் ஃபாத்தியத்திங்கிறது முலாஃபிலை. கிளீனா வருத தரிக்கிபு. ஆதா தஃப்சீரு சூரத்தில் ஃபாத்தியத்தில் கிதாப், இது சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய வியாக்கியானமாயிருக்கும், தஃப்சீராயிருக்கும். கரெக்டாக வருதா? அப்படி படிச்சுப்படி. சூரத்தில் ஃபாத்தியத்தில் கிதாப், இது சூரத்துல் ஃபாத்தியாவினுடைய விளக்கவரை. அப்போ இது சூரத்துல் ஃபாத்தியாங்க. இது ஒத்து சம்மா, இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பறையப்படும் உம்மல் குர்ஆன், குர்ஆனின் தாய், வேதத்தின் தாய் என்று சொல்லப்படும். இப்போ சூரத்துல் ஃபாத்தியான்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கு, தோற்றுவாய். உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய் என்று சொல்லப்படுது. ஏன்னா குர்ஆன் உயர்த்தப்பட்டு சூரத்துல் ஃபாத்தியா மட்டும் இருந்தால் கூட சூரத்துல் ஃபாத்தியா வச்சு அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாமா? குர்ஆன் உயர்த்தப்பட்டுருச்சு, சூரத்துல் ஃபாத்தியா மட்டும்தான் இருக்கு. சூரத்துல் ஃபாத்தியா வச்சு பத்துவா கொடுக்கலாம். அதில் எல்லாத்தையுமே அல்லாஹ் அடக்கியிருக்கான். சூரத்துல் ஃபாத்தியாவில் குர்ஆனில் உள்ள செய்தி ஃபுல்லாக இருக்குதான், அப்படி உள்ள அடக்கியிருக்கான். அந்த ஞானத்தை நமக்கு அல்லாஹ் தருவானாக. இன்னும் சொல்கிறாங்க, சூரத்துல் ஃபாத்தியாவில் உள்ள ஞானங்கள் ஃபுல்லாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் இருக்கான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருந்தால் மட்டும் போதுமா? எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடலாமா? எல்லாம் உள்ளடக்கம். இந்த சூறாவை படிக்கணும்னு எத்தனை பேர் தவம் இருந்தாங்க. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்டையே கேட்டாங்களா, யா அல்லாஹ், எங்கள் வேதத்திலாம் வந்திருக்க இஞ்சி இல்லை, இறுதி நபி வருவாங்க, இறுதி நபிக்கு என்ன செய்யப்படும்? ஒரு குர்ஆன் கொடுக்கப்படும், ஒரு வேதம் கொடுக்கப்படும். அந்த வேதத்தில் சூரத்துல் ஃபாத்தியா என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் குர்ஆனில் உள்ள செய்தியெல்லாம் இருக்காம அந்த சூறாவை கற்றுத்தா அப்படின்னு யார் கேட்டா? ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா? ஆமாம், அது இறுதி நபிக்காக கொடுக்க போகிறான், அது எப்படிங்க அவன் தருவான்? இல்லை ஒரு நூல் வெளியிடுவதற்கு முன்னால் யார்த்தையும் அந்த புஸ்தகத்தை கொடுப்பாங்களா? அதாவது ஒரு நூல் தயாரித்து வச்சுருக்காங்க, அது குறிப்பிட்ட விழாவில் தான் வெளியிட போகிறாங்கன்னா அந்த விழாவில் வச்சு தான் வெளியிடுவாங்களே தவிர அதுக்கு முன்னால் ₹1,00,000 கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த புக்கை கொடுக்க மாட்டாங்க. விளங்குதா? அந்த விழாவில் வச்சு தான் அது பிரதியை இன்னார் பெறுகிறார்னு கொடுப்பாங்க. அப்போ அது சூரத்து குர்ஆனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படுது. அதில் தான் அந்த சூரத்துல் ஃபாத்தியாவும் இருக்குது. அந்த வேதமே இன்னும் இறங்கலை. இறங்கிறதுக்கு முன்னாலே அது எனக்கு கற்றுத்தாங்கன்னா நான் எப்படி கற்றுத்தருவேன்? நான் படிக்கணுமே யா அல்லாஹ், எனக்கு ஆசையாக இருக்குது, நாங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். அப்படியா? அப்போ அந்த இறுதி நபிகிட்ட போய் தான் படிக்கணும். நானே இப்போ வயசாளி ஆகிட்டேன், அதுவரையும் நான் எப்படி இருப்பேன்? நாங்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம். இவ்வளோதான் கேட்டேன். இருக்கிறதுக்கு வழியெல்லாம் இருக்குது. மாவுல் ஹயாத்துன்னு ஒரு நீர் இருக்குது, அதை குடிச்சிக்கங்கன்னா. அது எங்கே இருக்குது? அதெல்லாம் எடுத்துலாம் தர முடியாது. மாவுல் ஹயாத்துன்னு ஒன்று இருக்குது, அதை போய் தேடி குடிங்கன்ட்டான். இவ்வளோதான் கேட்டேன். அது எடுத்துலாம் கையிலாம் தர முடியாது. முயற்சி செஞ்சால் கிடைக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தேடினாங்க, கிடச்சிருச்சு, குடிச்சிட்டாங்க. விளங்குதா? குடிச்சு நீண்ட நாள் வாழ்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. யாரை சந்திச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. சந்தித்து சூரத்துல் ஃபாத்தியாவை படிச்சுட்டாங்கன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபாத்தியாவை என்ன செஞ்சாங்க? படித்து கொடுத்தாங்க. இதுக்காண்டி தான் துவா கேட்டேன். இந்த சூரத்துல் ஃபாத்தியாவில் இந்த சூறாவை உங்கள்கிட்ட படிக்கணுங்கிறதுக்காக வேண்டி துவா கேட்டேன். அல்லாஹ் ஒரு வழி சொல்லி தந்தான். இந்த மாவுல் ஹயாத்தை குடித்து உங்களை சந்திச்சிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ், என் ஆசை நிறைவேறி விட்டுவது. நான் அல்லாஹ்ட்ட துவா செய்ய போகிறேன். எதுக்கு? என்னை மூத்தாக்கிறேன்ட்டு. அடையாங்கிற நீங்கள் மூத்தா போக போகிறீங்க. நீங்கள் தான் மாவுல் ஹயாத்தை குடிச்சிட்டீங்களா? எதை குடிச்சிருக்கீங்க? அவே நீ கியாமலா வரை இருப்பீங்க. எது வரையும் இருப்பீங்க?
கியாம வரை இருப்பீங்க, இறுதி என் உம்மத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருங்க. நான் போயிடுவேன் அல்லாட்ட. நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, நான் அல்லாட்ட என்ன செஞ்சிருவேன், நான் போயிடுவேன், என் உம்மத்துக்கு காவலாக பாதுகாப்பாக நீங்கள் இருங்க. விலாயத்து கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு. எந்த பொறுப்பு? விலாயத்து கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு. எஜமானே நீங்கள் தந்தீங்கன்னா நான் இன்ஷால்லா செய்கிறேன் இருக்கிறாங்க. கியாம நாள் வரை இருப்பாங்க. விலாயத்து கொடுக்குற பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் வல்ய் இப்னு மல்கான் கித்ர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் வல்ய் இப்னு மல்கான் கித்ர் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபுல் அப்பாஸ் வல்ய் இப்னு மல்கான் கித்ர் அலைஹிஸ்ஸலாம். அபுல் அப்பாஸ்ங்கிறது உங்க குன்னியத்து, ஹில்ருங்கிறது உங்களுடைய லக்கபு, பல்யாங்கிறது உங்களுடைய பேர். பல்யாங்கிறதே அவங்களுடைய பெயர். அபுல் அப்பாஸ்ங்கிறது குன்னியத்து, ஹில்ருங்கிறது லக்கபு. ஒரு இடத்துல உட்காந்து எஞ்சாங்கன்னா பசுமையாயிரும். இதை சொல்லிட்டாலே அவங்க ஆதிர் ஆயிடுறாங்களாம். நம்ம கண்ணுக்கு தான் தெரிய மாட்டாங்க, அந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த ஞானக்கண்ணை நமக்கு அல்லாஹ் தருவானாக. இதை சொல்லிட்டாலே அவங்க ஆதிர் ஆயிடுறாங்க. அப்போ ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து படித்தாங்க. கியாம நாள் வரை அவங்க இருப்பாங்க. 4 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? கீழே 2 பேர், மேலே 2 பேர். மேலே 2 பேர் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே இருக்காங்க. விளங்குதா? கீழே இருக்கிறது யாரெல்லாம்? ஹித்ர் அலைஹிஸ்ஸலாமும் இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம். இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் விளங்குதா? இருக்க பூமியில் தான் இருக்காங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் கடல் மார்க்கம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம் தரை மார்க்கம். அப்படி 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அவங்க கியாம நாள் சமயத்தில் தான் வருவாங்க, பிறப்பாங்க. சொல்லுங்க. ஒத்து சம்மா இந்த சூரத்தில் அப்போ உயர்ந்த சூரத்துல் ஃபாத்திஹா அதை ஓதி ஊதுனோம்னா எல்லா நோய்களும் குணமாயிரும். ஓதிக்கிட்டே இருந்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். அல்ஹம்து சூரா ஓதுங்க. அது கஷ்டப்பட்டு அவங்க பெற்றிருக்காங்க பாருங்கள் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம். நமக்கு சர்வசாதமாக கிடைச்சதுனால நம்ம அதை ஓத மாட்டேங்கிறோம். அல்ஹம்து சூரா ஓதுப்பா. அல்ஹம்து சூரா ஓதிக்கிட்டே இருந்தாலே எல்லா ஞானங்களும் வந்துடும். துசம்மா இதற்கு சொல்லப்படும் உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், வேதத்தின் தாய் என்று சொல்லப்படும். இது என்ன பேரு? வேதத்தின் தாய் என்று சொல்லப்படும். துசம்மா உம்முல் குர்ஆன், உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படும். ஏன் அன்னஹா, இந்த சூரத்துல் ஃபாத்திஹா தான் முஃப்ததிஹுஹு, அந்த குர்ஆனை துவக்குகிறது, முபதிஹுஹு ஆரம்பம் செய்கிறது என்ற காரணத்தினால். விளங்குதப்பா? இதுக்கு உம்முல் குர்ஆன் என்று பேர் வந்துச்சு. இது என்ன குர்ஆனை துவக்குதே? அல்ஹம்து சூராத்துல போய் எடுத்த உடனே இருக்குதே. குர்ஆனை துவக்குறது எது? குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா எத்தனை பேர் இருக்கு? குர்ஆனை துவக்குகிறது என்ற காரணத்தினாலும், முஃப்ததிஹுஹு முபதிஹுஹு அதை ஆரம்பம் செய்கிறது என்ற காரணத்தினால் உம்முல் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. ஃபகன்னஹா, ஆகவே இந்த சூரத்துல் ஃபாத்திஹா அஸலுஹு, அந்த குர்ஆனுடைய அசலை போன்றும், ஃபகன்னஹா அஸலுஹு வ மன்ஷவுஹு, அதனுடைய அஸ்திவாரத்தை போன்றும் ஆயிடுச்சு. மனுஷன் என்ன பார்த்தோம்? சரி, ஒளிதாலிக்கு இதனால் துசம்மா அசாசன், இதற்கு அடிப்படை என்றும் சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன பேர் இருக்கு? சூரத்து அசாஸ் அனுக்கு ஒரு பேர் இருக்கு. உம்முல் குர்ஆன்னு பேர் இருக்கிறது.